நல்லவனா இருக்கிறது தான் கஷ்டம். அது எல்லாத்தையும் மறைச்சிட்டு இருக்கணும். கெட்டவனா ஆமா நான் கெட்டவனா என்ன அப்படின்னு ஆயிடும். ஸோ அதை வெளிப்படுத்தணும். சரி, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவன் யாருன்னு பார்க்குறீங்களா? வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிபிள் ஃபெதர் ஸ்டடீஸ். என் பேர் அருண். என் பேர் ஆகாஷ். என் தம்பி தான். நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தோம், டிக்டாக் வீடியோஸ் போட்டிருந்தோம். இன்றைக்கி டிக்டாக் வீடியோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே டிக்டாக் போட்ட வீடியோ வந்து செம்ம வைரல் ஆயிடுச்சு. ஐ மீன் நம்ம சேனலில் 2K போயிடுச்சு. அதாவது 2000 பேர் பார்த்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி நம்ம வந்து வரைக்கும் ஆப் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். வரைக்கும் நம்ம டிக்டாக்ல ஆப் யூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தோம். நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிற வீடியோ டிக்டாக்ல ஆப் யூஸ் தேவையில்லை. நம்ம டிக்டாக்ல எடிட் பண்ணலாம். அப்படி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஈஸியான மெத்தட் சொல்லித்தரேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் 2K வியூஸ் பார்த்தோன்னே நீங்கள் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களால் நீங்கள் போடுற வீடியோவுக்கு நாங்கள் எஃபர்ட் கொடுக்க முடியும். ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ மூலமாக ஆப்பில் போய்ட்டு ஆப்குள்ளே போனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். நம்ம அதில் போய்ட்டு தான் வீடியோ எடுப்போம். அதாவது எல்லோரும் அப்படி தான் எடுப்பாங்க. டிக்டாக்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேமரா ஃபஸ்ட்டு எடுத்ததுக்கப்புறம் அதை எடிட் பண்ணதுக்கப்புறம் இதில் டேரெக்டாக போஸ்ட் பண்ணிடுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து டிக்டாக்லேயே இப்போ வீடியோ எடுத்து அதில் எடிட் பண்ணி நம்ம வந்து போஸ்ட் பண்ணுறது பார்க்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும்ல. இப்போ அப்லோடு பண்ணால் இப்போ வந்து அப்லோடு பிக்சர் இருக்குல்ல, அப்லோட்னா அப்லோட் பண்ணிக்கலாம். சில பேர் வீடியோலாம் வீடியோ எடுத்துடலாம். அதனால் அப்லோடுக்குள்ளே போயிட்டு இப்போ நான் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டேன். இது வந்து ரொட்டேட் பண்ணுறதுனால கீழே பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஐக்கான் இருக்கும். ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ ரொட்டேட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பீடாக வேணுமா ஸ்லோவாக வேணுமா சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இங்கே உள்ள ஆப்ஷன் இது. அது மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அப்படி நான் ரொட்டேட் இப்போ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு நம்ம உள்ளே வந்து பார்த்தோம்னா 4 ஆப்ஷன், கீழே மேலே சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம வந்து மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து வீடியோ வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், கீழே 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்னு ஆப்ஷன் இருக்குது. இப்போ எஃபெக்ட்னு போயிட்டு எஃபெக்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதெல்லாம் செக் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மூலயமா எப்படி எடிட் பண்ணலான்னு தான் பார்க்க போகிறேன் நான் ஈஸியாக. இப்போ வந்து இதில் வந்து ட்ரான்ஸ்லேஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பையன் வந்தப்பறம் அடுத்த இன்னொரு பையன் வரான்ல, அது மாதிரி ட்ரான்ஸ்லேஷன் வந்து ஸ்மூத்தாக இருக்க மாதிரி ஆக்க போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்குல்ல. இப்போ அதனால் சென்டராக வச்சுக்கிறேன். அந்த பையன் மாறுறதும் இது மாறுறதும் கரெக்டாக சென்டராக வச்சுக்கிறேன். அப்படி சென்டராக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இது இருக்குது. அதாவது ஒரு விஷுவல்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டில் போய்ட்டுனா லாஸ்ட்டில் வந்து சிக்னல் ஒன்று இருக்கா, அதனால் அதை கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதாவது அது என்ன கலரில் இருக்குது, எல்லோ கலரில் சேஞ்ச் ஆகிடும். இப்படி இப்போ வீடியோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது இந்த மாதிரி வரும். இல்லைனா உனக்கு இன்னும் நல்லா ஒயிட்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டுனீங்கன்னா திரும்பி சென்டராக வச்சுக்கிட்டு ஃப்ளாஷ்னு ஆப்ஷன் இருக்குது. ஃப்ளாஷ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பாருங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இல்லை இன்னும் கொஞ்சம் இதை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ இங்கே கண்ணாடி எடுத்ததுக்கப்புறம் கண்ணாடி போடுற மாதிரி வருதில்ல, அதுக்கு மேலே என்ன பண்ணுறேன்னா ஜூம்னு ஆப்ஷன் இருக்குது. ஜூம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி அதாவது அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி லாங் ப்ரெஸ் ஆனதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், நான் எடிட் பண்ணக்கப்புறம் பாருங்கள் இதை அது மாதிரி சேஞ்ச் ஆகுதா. இப்போ லாங் ப்ரெஸ் பண்ண வேறு ஒன்றும் லாங் ப்ரெஸ் பண்ணாலே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஜூம் அவுட் ஆகும். அப்படி சரி, சில பேருக்கு கேட்குறாங்க ஸ்லோ மோஷன் இதெல்லாம் ஓகே. ஸ்லோ மோஷன் எப்படி பண்ணுறது, ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ட்ரான்ஸ்லேஷன் சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்குது. சில பேர் ட்ரான்ஸ்லேஷன் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது 2 வீடியோ வச்சு ரெண்டாக அட்டாச் பண்ணுறது. இப்போ ஸ்பிட்டுன்னு போய்ட்டு அந்த மாதிரி ஸ்பிட்டுன்னா வந்து ஒரு வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து 2, 3, 4, 5 மாதிரி ஸ்பிட் பண்ணி தரும். இப்போ டைமுன்னு கீழே போயிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. 4 ஆப்ஷன் இருக்கும். நன், ரிவர்ஸ், ரிப்பீட், ஸ்லோ மோஷன். கடைசி உள்ள ஸ்லோ மோஷனு இப்போ தான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்டிகுலர் ஏரியாக்குள்ளே மட்டும் நம்ம வந்து ஸ்லோ மோஷன் வச்சுக்கலாம். அந்த மாதிரி இது அதாவது இப்படி ட்ரிம் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த கார்னர் சைடு இருக்குல்ல, அதை இப்போ இப்படி இந்த மாதிரி ஸ்லோ மோஷனில் அப்படியே ஸ்லோவாக இருக்கிற மாதிரி ஸ்லோவாக வச்சுக்கலாம். அப்படி பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா ஸ்லோ மோஷனில் இப்படி வர மாதிரி இருக்கும். ரிவர்ஸ் மோடு, அதாவது இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் வைக்க முடியும். நம்ம ஸ்லோனா ஸ்லோ மோஷன் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் தான் வைக்க முடியும்.
வச்சக்கப்புறம் சேவ் பண்ணிட்டு அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன். ஸ்லோ மோஷன் இப்போ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடியோவோட ஸ்லோ மோஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆடியோவும் ஸ்லோ மோஷனாக மாறிடும். அதனால் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ் ஆட்னு இருக்கும். அந்த அங்கே போய்ட்டு சாங் ஆட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ நிறைய ஃபியூச்சர் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர்னு இருக்குது. ஃபில்டர்னால் இப்போ ஸ்லைட் பண்ணால் போதும். லெஃப்ட் ஆர் ரைட் ஸ்லைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபில்டர் சேஞ்ச் ஆகும். நிறைய ஃபில்டர்ஸ் சேஞ்ச் ஆகும். அப்படி இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற ஃபில்டர்ஸ் உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற ஃபில்டர்ஸ் வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும் வீடியோவும். ஏதாவது நிறைய ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க இதிலேயே. உங்களுக்கு வந்து கரெக்டான ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வச்சிட்டிங்கன்னா வச்சிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆடியோன்னு இருக்கும். இப்போ பேசிட்டீங்க, ஒரு வீடியோ ஆக்ஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணிட்டு ஆடியோ ஆட் பண்ணணும், நான் பேசணும் அப்படி சொல்லிட்டுனா மேலே ஆடியோ ஆப்ஷன் இருக்கும் சைடில் மேலே. அதை போய்ட்டு நீங்கள் ஆடியோ ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கலாம். போய்ட்டு நீங்கள் பேசலாம், போய்ட்டு அப்படியே அது பேசுகிறது அப்படியே ஆட் ஆகிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் இருக்குல்ல, இருக்கிற சவுண்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. சவுண்ட் பக்கத்தில் கேட்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் இருந்தீங்கன்னா இருக்கிற சவுண்டை கூட்டிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆட் பண்ண சாங் இருக்குல்ல, அந்த சாங்கோட வேல்யூமையும் கூட்டிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இதிலே கொடுத்துருக்காங்க. சின்ன சின்ன எடிட் தான், சின்ன சின்ன எடிட் நினைக்காதீங்க. அப்படி கண்டிப்பாக டிக்டாக் யூஸ் பண்ணுற சிம்பிளான 30 செகண்ட் 15 செகண்டு ஒரு நிமிஷத்துக்குள்ள நம்ம ஈஸி எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து டெக்ஸ்ட்னு ஆட் இருக்குது. டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓட் பண்ணுறது, இப்போ ஏதாச்சும் இதை பற்றி சொல்கிறீங்கன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஈஸியாக டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பேக்ரவுண்ட் கலர் மாற்றிக்கலாம். நியான், ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டோட ஸ்டைல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்டைல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ ஸ்டிக்கர் ஆப்ஷனுக்கு கீழே இருக்குல்ல, ஸ்டிக்கர் போயிட்டிங்கன்னா அதிலே விஷுவல் பக்கத்தில் ஸ்டிக்கர்ஸ், எஃபெக்ட் பக்கத்தில் ஸ்டிக்கர்னு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் ஓட் பண்ணணும், ஏதாச்சும் கேட்கணும், கொஸ்டின் கேட்கணுன்னா அப்படிங்கிட்ட கேட்கலாம் போய்ட்டு. இப்போ நான் சும்மா லைக் திஸ் வீடியோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்படியும் எஸ் சார் நோ ஏதாச்சும் கிளிக் பண்ணலாம். ஏதாச்சும் உங்களுக்கு ஓட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா கேட்கலாம், கொஸ்டின் கேட்கலாம். ஸ்டிக்கர் ஆப்ஷன்லாம் நிறையா இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டிக்டாக்ல எப்படி வீடியோஸ் வந்து எடிட் பண்ணுறது, டிக்டாக்லேயே எப்படி எடிட் பண்ணுறதுன்னு கற்றுருப்பீங்க ஆப் இல்லாமல். இதே உங்களுக்கு ஆப் வேணும், ஆப்பில் நான் எடிட் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் போஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னாலும் ஓகே. அதுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம், முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவும் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள், வேறு வேணும் கேளுங்க. மறக்காமல் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.